ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் என்றாலே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். பட் குடும்பத்திற்கு குடும்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகள் வேறுபடலாம். பட் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் உண்டா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக நடிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க பலரோட பதிலாக இருக்கும். உறவுகளுக்கிடையே அல்லது குடும்பத்துக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டுனா கரெக்டாக நடிக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நடிக்க தெரிஞ்ச பிள்ளை பிழைச்சிக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க. நடிக்க தெரிஞ்சவங்க சூப்பராக அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் மனசில் அவ்வளவு கைடுகளை தான் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் எந்த ஒரு பிரச்சனையுமே அசால்ட்டாக நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ பதிவு இது கிடையாதுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன். இது தானே நான் டெய்லி பண்ணுறேன் அப்படிங்கிற போது பெண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலை, கோபம், இந்த வேலைப்பளுவையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எரிச்சல் தாங்க அவங்களுக்குள்ளே தோன்றது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பணும், வீட்டு வேலைகளை கவனிக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கும், சமைக்கணும், கழுவணும், இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் ஒர்க்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விரக்தி அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படும். பட் பெண்களால் வெளியில் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோபமாக தான் வெளிப்படுத்துறது. எல்லாத்தையும் உடனே செய்து முடிக்கணும், ஒரே டைமில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றிக்கோங்க. அப்படி நாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடலும் சரி மனசும் சரி அப்படியே வீக் ஆகிரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யார் உங்ககிட்ட பேசினாலுமே கண்டிப்பாக இரிட்டேட்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ வேலையை அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிரித்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக ஒரு மைண்டுக்கு கண்டிப்பாக ரெஃப்ரெஷிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீடை தூத்துக்கிட்டே இருப்பாங்க, தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்போ வர துணியை அப்பப்போ அலசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே ஒரு டைம் அப்படிங்கிறது மாதிரி மாற்றிக்கோங்க. நான் மட்டும்தான் நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பமும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், உங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாலே வேலைப்பளு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் ஆகும். அப்படியே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறமா நான் 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய வேலையை ரொட்டீன் ஒர்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். டைமுக்கு சாப்பிட்றது, சத்தான உணவாக சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்டாலும் அது சத்தானதாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. நிறைய தண்ணி குடிக்கிறது, அரை மணி நேரம் உங்களுக்காக யோகா அல்லது எக்ஸசைஸ் அல்லது நடைப்பயிற்சி ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களையே நீங்கள் ரசிக்க தொடங்குவீங்க. இதுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அதாவது சுய மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே பிஸி ஆகிடுவீங்க. கண்டதை மைண்டுக்குள்ளே போட்டு நினச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வராது. தேர்ட் பாயிண்ட், வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சோம்பல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான அந்த குளிக்கிறத கூட பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆண்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை. அது இயற்கையோடு இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு தெய்வத்திடம் இருக்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்குள்ள மனதார ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை முன் வைக்கிறது மாதிரி மனதோடு மனது பேசுகிறது மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அரை மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் மதி உங்களுக்கு எது பிடிக்கும், உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு ரீடிங் பிடிக்குமா, இல்லை ரைட்டிங் பிடிக்குமா, இல்லை வரைகிறதுக்கு பிடிக்குமா, இல்லை பிளான்டிங் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, எது பிடிக்குமோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கூட பார்த்தீங்கன்னா உங்களை மெருகேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரெஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெண்கள் பொதுவாக எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதுக்காக ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து தான் நம்ம வியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நாம் வந்து உடுத்துக்கிட்டாலே அதுக்கப்புறமா நீட்டாக தலையெல்லாம் சீவி இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படியே ஒரு அழுக்கான நைட்டி நரைச்சி கிழிஞ்சு போன இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் நாம் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை வந்து நம்ம வந்து இறுக்கமான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறது மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாம் வந்து உடுத்திக்கும் போது நாம் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளையே நாம் ரசிக்கிறது. ஸோ எப்போதுமே ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கிறத வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிறது மாதிரி உடுத்துறது மாதிரியும் சரி, ஹேர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் தானே இருக்கிறேன் எதுக்கு போட்டு வைக்கணும் பவுட்ரு போடணும் இந்த மாதிரி ஒன்றுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு குளிச்சிட்டிங்களா தலையை வந்து நீட்டாக வாரி ஒரு பொட்டு இல்லது பவுட்ரு ஏதாவது இருக்கிறத வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், குழந்தைங்க வந்து வளர வளர அவங்களுடைய வேலையும் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு நாம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்ட்டுனா இது தான். குழந்தைங்க வந்து வளர வளர அவங்களுக்குன்னு அவங்களுடைய வேலையை பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கை வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இதை பண்ணு அப்படின்ட்டுன்னு சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நாம் வந்து பிரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை கூட அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களும் நீங்கள் இருக்கிறது மாதிரி ரொம்பவே நீட்டாக இதை இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சின்ன வயசில் இருந்தே படிச்சிடுவாங்க. இது குழந்தைங்க வந்து ரொம்ப பெருசான பிறகா இதை வந்து லேர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு 4 வயசான ஒரு குழந்தைகளில் இருந்தே நாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விளையாட்டு பொருட்களை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்கிறது, அதை உடனே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தையாலையும் முடியாது. பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 or 2 வீக்ஸ் உட்கார்ந்து இருந்து இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கூடயே நீங்களும் உட்கார்ந்துருந்து அதை வந்து பண்ணலாம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா அலசி போட்ட துணியை வந்து எடுத்து உள்ளே கொண்டு வைக்கிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய துணிகளையே அவங்களே ஃபோல்டு பண்ணி அவங்களே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து பராமரிக்கிறதுக்கு மாதிரியான இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பழக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைப்பளு அப்படிங்கிறது குறையும், மகிழ்ச்சியாக இருக்கலாம்.